ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். எப்போவும் பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் இப்படி பார்த்து போர் அடிக்கும். ஸோ ஒரு சேஞ்சுக்காக நம்ம மிரர் ஒர்க்கை எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ரெண்டே மெட்டீரியல் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm பீட்ஸ், அதோட நமக்கு வந்து மிரர், இது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிசைனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போது நான் சொன்னேன் இல்லையா, மெட்டீரியல் 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். எப்பயும் வந்து ஜரி த்ரெட்டில் 3 to 4 லைன்ஸ் நம்ம போடுவோம். இப்போ வந்து நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். அதுக்கான ரீசன் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு 3mm பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் நீடில். இந்த அயன் நீடிலில் ஒரு 13 பீட்ஸ் வந்து, அதாவது 3mmல 13 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். அப்படி பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அயன் நீடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடும் நல்லா வரும், சீக்கிரமாக ஒர்க் ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? இப்போது வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தும் வந்து 3mm பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டே மெட்டீரியல் தான். மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து நமக்கு கம்மி, ஒர்க் டைமும் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து 3mm பீட்ஸ் தான் நான் திரும்ப ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி 3mm சேம் 3mm மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ ரேஞ்சுக்கு சொல்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தெரியும், அதாவது கொஞ்சம் தின்னாக தெரியாது, ரொம்ப மெல்லிஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். இதுவே 3mm யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், அதோட உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் 3mm யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பீட், அதாவது எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி. இப்போ வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மிரரை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோனு இந்த மாதிரி மிரர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் B7000 அப்ளை பண்ணுறது ரொம்ப பெட்டர். இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரே ஒரு லைன் தானே ஜரி போட்டிருந்தோம். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாரீ ப்ளவுஸு, சாரியோட வரும் இல்லையா, ரன்னிங் ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸு இதில் ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்க ஒரு ப்ளவுஸு. இதை நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாவே அந்தளவுக்கு நமக்கு டைட் இல்லாமல் லூஸாக இருந்தது. ஸோ இதில் முன்னாடியே நம்ம இந்த 3 to 4 லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா கிளாத்து சிங்க் ஆகிடும், அதாவது சுருக்கம் விழுந்துடும். அப்படி சுருக்கம் விழும்போது நமக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் இந்த சில்க் த்ரெட் வச்சு, சாரீ கலர் வந்து ப்ளூ, சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போது அந்த மிரர் வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அந்த மிரரை சுற்றியும் வந்து திரும்பவும் 3mm தான் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 2mm யூஸ் பண்ணலாம், சுகர் பீட் யூஸ் பண்ணலாம். இது வந்து லோ பட்ஜெட், ரொம்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு எது சீக்கிரமாக முடியுமோ அதையும் பார்க்கணும், அதே சமயம் வந்து நமக்கு லுக் வைஸும் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடு ஆகும், உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்து சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 3mm பீடு ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மிரரை சுற்றியும் நீங்கள் வந்து பீட் வச்சுட்டு போகணும் இல்லையா, அந்த ஷேப் வந்து அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும், நமக்கு நீட்டாக இருக்கும். பீட்ஸ் வந்து இந்த சைடும் அந்த சைடும் நகராமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த ப்ளவுஸ் வந்து அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே செக் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரருக்கும் இன்னொரு மிரருக்கும் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அது மேலே வச்சு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போது புட்டாஸ் வச்சு நான் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுவே கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக உள்ள ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் மிரரை வச்சு சேம் அதே புட்டாஸை வந்து கொடுக்கலாம். இது கொஞ்சம் ரேட் கம்மி. ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து புட்டாஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.